ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது இந்தியன் பேஸ்ன்னு உட்கார வச்சுருக்கிறோம். இது கோனி பை வச்சுருக்குறது வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கு. இந்த பை என்னத்தில் வச்சுருக்கோம்னா, இங்கே காங்கிரீட் போட்டிருக்காங்க மேஸ்திரிங்க. டைல்ஸ் போடும்போது கலவுள்ள போகக்கூடாதுன்ட்டு கோனி பை வச்சுருக்கிறோம். இதே மாதிரி இங்கே பாருங்கள் டேப்புங்க வச்சுருக்கிறோம். இது வந்து கோல்ட் வாட்டரு, இது வந்து ஹாட் வாட்டரு. இது பஸ் தண்ணி, இது சுடு தண்ணி. இதுக்கு வந்துட்டு கன்சல்டிங் வால்வ்னு போட்டு ஷவர் போட்டிருக்கிறோம். பாருங்கள், 2 கன்சல்டிங் வால்வ் இருக்குது. இது மெஷர்மெண்ட் வந்து 6 இன்ச் இருக்குது. இதே மாதிரி டேப்பும் 6 இன்ச் வச்சுருக்கோம். கீழே இருந்து 32 இன்ச்சுக்கு டேப் வச்சுருக்கிறோம். பாருங்கள், அது சென்டரில் ஒரு டீ போட்டு மேலே ஷவருக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போகுது, சிமெண்ட் போட்டு பேக் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த லைன் வந்துட்டு இன்சைடு வாஷ் பேஷனுக்கு வச்சுருக்கிறோம். இன்சைடு வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணுறதுக்கு. இதுலேருந்து வேஸ்ட் வாட்டர் போகும், இதுலேருந்து பஸ் தண்ணி வரும். பாருங்கள், இந்தியன் பேஷனுக்கு பக்கத்தில் ஒரு டேப் வச்சுருக்கிறோம். இங்கே பேஷன் இருக்குது. பேஷன் விட்டு ஒரு அடி டேப் வச்சுருக்கோம். பாருங்கள், இங்கேருந்து அப்படியே சுடு தண்ணி இங்கே மேலே போகுது. பாருங்கள், மேலே போகுது. இதே சுடு தண்ணி லைன்னு பக்கத்து பாத்ரூமுக்கும் அப்படியே கன்சல்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து பைப் போட்டு அந்த சைடு பாத்ரூமுக்கு கன்சல்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரே கீசர் ஃபிட் பண்ணுறது 2 பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் தண்ணி லைன்னு மேலே போயிருக்கு. பாருங்கள், இங்கே மேலே வாங்க அடுத்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாத்ரூமில் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து 2 லைன் வந்துருக்கு. சிமெண்ட் போட்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது பச்சை தண்ணி லைன், இது சுடு தண்ணி லைன். சுடு தண்ணி டேப் இப்படி வந்து மேலே போயிருக்கு. இது சுடு தண்ணி டேப்பு. கீழே வந்துருக்கிறது பச்சை தண்ணி லைனு. பாருங்கள், இந்த டேப் இங்கே இருக்குது. இது சென்டரில் கேப் வந்துட்டு 6 இன்ச் இருக்குது. கீழேருந்து 32 இன்ச்சுக்கு டேப் வச்சுருக்கிறோம். அப்படியே வெஸ்டர்ன் பேஷனுக்கு பாருங்கள், இங்கே ஒரு ஆங்கிள் காக்கு, அங்கே ஒரு ஆங்கிள் காக்கு. வெஸ்டர்ன் பேஷனுக்கு இங்கே எல்போ போட்டு வச்சுருக்கிறோம் பைப்பு. பின்னாடி இருந்து ஒரு அடி கேப் வச்சுருக்கிறோம். நார்மல் பேஷன் இருந்தால் 9 இன்ச் சென்டருக்கு வந்தால் போதும். கிளாசிக் பேஷன் இருந்தால் 1 அடி வைக்கணும். ஏன்னா கீழே ஓட்ட வருது, பின்னாடி 1 இன்ச் கேப் வரும். டைல்ஸ் இன்னும் போடல. அப்புறம் இங்கேருந்து டூப் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே வெஸ்டர்ன் பேஷனுக்கு. இது எல்பா செட்டுக்கு இங்கே ஒரு டேப் வச்சுருக்கிறோம். இங்கேருந்து அப்படியே காடி அடிச்சுட்டு வந்து இங்கே வாஷிங் மிஷின் போயிட்டு வெளியில் வச்சுருக்கிறோம். பாருங்கள், இங்கே வச்சுருக்கிறோம். இந்த 1.5 இன்ச் பைப் போட்டிருக்கிறோம். மல்டி ட்ராப்பு கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது. இங்கே ஒரு டேப் வச்சுருக்கோம். இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்குது. வாஷிங் மிஷின் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் என்ன டவுட் இருக்குது அனுப்புங்க. நம்ம சேனலில் ஆட் செய்யறது 8124 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.